அன்பான உறவுகளுக்கு வணக்கம். என்னென்று சொன்னால் எங்களுக்கு வீட்டு திட்டம் கிடைச்சிருக்குது 10 லட்சம் ரூபா திட்டம். இப்போ நாங்கள் வந்து அத்திவாரம் மட்டும் கட்டிட்டோம். அதுக்கு நாங்கள் சில புலம்பெயர் உறவுகளால் எங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கப்பட்டது. நாங்களும் எங்களால் என்றதும் போட்டு செய்த நாங்கள் மேலும் புலம்பெயர் உறவுகளை கேட்குறோம். எங்களுக்கு யாராவது உங்களால் முடிந்த உதவிகளை எங்களுக்கு செய்யுங்கன்னு தான் கேட்குறோம். ஏனென்று சொன்னால் இப்போ எல்லாம் விலை கூட, எல்லா பொருட்களும் விலை. சீமேந்தெல்லாம் 2250 ரூபா போகுது. அப்போ சீமேந்தெல்லாம் 4000 ரூபா. அப்போ எல்லாம் விலையண்டபடியால் எங்களால் 10 லட்சம் ரூபா திட்டத்துக்கு நாங்கள் எங்களால் தனியாக செய்ய இயலாது. அத்திவார காட்டுகளும் மட்டும் எங்களுக்கு சில உறவுகள் எங்களுக்கு உதவி செய்தவே கொஞ்சம் 10 லட்சம் கிட்டத்தட்ட அன்னளவாக 10 லட்சம் அத்திவாரத்துக்கு மட்டுமே செலவழிஞ்சது. நாங்கள் தான் சிலர்கிட்ட கடன்கள் வாங்கி தான் செய்கிறாங்க. ஆனால் 10 லட்சம் திட்டம் என்று சொல்லி இதுவரை எங்களுக்கு அந்த அரசாங்கத்தால் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையால் தான் எங்களுக்கு இந்த 10 லட்சம் ரூபா வீட்டு திட்டம் கிடைச்சது. இந்த வீட்டு 1 லட்சம் தான் இப்போ முதல் கட்டம் போட்டார். மற்ற இவைக்கு அந்த டைமுக்கு நாங்கள் வீடு கட்டி காட்டுவோம். இது சில அவையின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் காட்டினா தான் அடுத்த கட்டங்களாக போடுவினோம். இப்போ நாங்கள் அத்திவாரம் கட்டினதுக்கு மட்டும் 1 லட்சம் போட்டிருக்கிறோம். இந்த உண்மையால் இதை நாங்கள் விரைவில் இவ்வளோத்துக்கு ஏறக்குறைய லிண்டர் மட்டத்துக்கு போயிருக்கணும்னு சொல்லி அவை எதிர்பார்க்கிறோம். அப்படி என்றால் தான் அடுத்த கட்ட காசுகள் வேற போடுவினமா. அப்போ என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட கையில் கொஞ்சம் காசு நாங்கள் கொஞ்சம் பொருள்களை பறிக்கலாம். வசதி குறைவாக தான் இருக்கு. அடுத்ததா இப்போ அதிவாரம் முடிச்சுட்டு அடுத்ததாக அதுக்கு நீ மண்ணுகளை ஏற்றி எல்லாம் பறித்து செய்யணும். மற்றது அரிகல்கள் அது பறித்து எல்லாம் செய்யணும். அப்போ அதுகளுக்கெல்லாம் அரிகளுக்கெல்லாம் காசல் கையில் இருந்தால் தான் நாங்கள் அதில் செய்யலாம். அப்போ மற்றது இப்போ மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்ட அந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் பிரச்சனை காரணமாக எல்லாமே விலை கூடிடுது. சிலது 100 ரூபாயாக கூடிடுது, சில 10,000 கூடியிருக்குது. உதாரணமாக எங்களுக்கு 44,000 ரூபா படி கல் தள்ளாமல் சொன்னேன், அதாவது ஃபவுண்டேஷன் தள்ளாமல் சொன்னதை நாங்கள் இப்போ எடுக்க அது அந்த ஈராக் யுத்தத்துக்கு முன்னால். ஆனால் இப்போ நாங்கள் அந்த முட்டம் உண்மையில் எங்கள்கிட்ட கையில் காசு இருந்தால் 44,000 படி நாங்கள் 3 லோட்டு ஃபவுண்டேஷன் பறிச்சிருக்கலாம். ஆனால் எங்கள்கிட்ட காசு இல்லை. நாங்கள் இப்போ இவங்கள் வந்து நெருக்கினவே என்னென்னு சொன்னால் அந்த திட்டம் தந்ததை உடனடியாக எங்களை கட்டி முடிக்க சொல்லி அப்போ ஒன்றுக்கும் நாங்கள் நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் எதிர்பார்த்து நாங்கள் அப்போ எங்களுக்கு கிடைக்கல. அப்போ நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் கடன்கள் பட்டு தான் கடன்கள் வாங்கித்தான் புலம்பெயர் உறவுகளும் கொஞ்சம் செய்தாது. சில நண்பர்கள் எங்களுக்கு உதவி செய்தவை. நான் அந்த பெயரை குறிப்பிட விரும்பல. மற்ற அவர்களும் அந்த பெயர்களை குறிப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ நாங்கள் பெயர்களை குறிப்பிடவில்லை. நாங்கள் அந்த திட்டத்தை நாங்கள் கட்டி காட்டணும் பண்ணுறதுக்காக கடன்களை அவங்களும் அந்த ஒரு ஆள் எல்லாத்தையும் செய்யாம இல்லாதானே. மற்றது இப்போ உலக நாடுகள பசிக்கின்ற புலம்பெயர் மற்ற நண்பர்கள் எல்லாரிடம் வசதிகளும் இல்லை. என்னோட சொன்னால் உங்களோட நாடுகளிடம் பிரச்சனை தான். அதால் தான் நாங்கள் அந்த சிறிய உதவிகளை எதிர்பார்க்குறோம். இதை நாங்கள் ஒரு தகவல் மாதிரி தான் சொல்லுறோம். என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இந்த வீட்டு திட்டத்தினுடைய 4 கட்டங்களாக பிரித்து ஒரு முன்மொழிவு உண்டு. அதாவது இதுக்கு இன்ன காசு முடியும் என்று சொல்லி நாங்கள் சில தகவல்களை நாங்கள் உங்களுக்கு பெற விரும்புகிறோம். என்னடா இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து யாராவது நீங்கள் உதவி செய்யக்கூடிய நிலையில் இருக்கலாம். மற்றது என்னென்னு சொன்னால் அந்த உதவியையும் நாங்கள் கேட்க வேணும். அந்த உதவி கேட்காமல் விட்டுவிட்டு பிறகு நாங்கள் சில நேரம் நீங்கள் தர தயாராக இருப்பீர்கள். அப்போ நாங்கள் அந்த டைமுக்கு தான் அந்த உரிய நேரத்தில் உரியவற்றை நாங்கள் பெற வேணும். இப்போ நாங்கள் என்னென்று சொன்னால் இந்த வீட்டு திட்டத்தை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேணும். மற்றது நான் அரசாங்க உத்தியோகம் என்று சொல்லி நீங்கள் இணைக்கிறீர்கள். உண்மையில் அரசாங்க உத்தியோகம் இல்லை. அரசாங்க உத்தியோகம் செய்துட்டு நான் இடையில் அதை நிறுத்தினால் அது தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தான் நிறுத்தினான். உண்மையில நீங்கள் அதை ஏன் நிறுத்தினேன்னு சொல்லி யாராவது
நீங்கள் நாங்கள் அதை அது சம்பந்தமாக நீங்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டால் நான் அது சம்பந்தமாக சொல்கிறேன். தவிர்க்க முடியாத உண்மையிலும் ஒரு இக்கட்டான காரணத்தால் தான் அந்த அரசாங்க உத்தியோகத்தை இழக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இப்போ நாங்கள் என்ன சொன்னால் இப்போ அத்திவாரக்கட்டுக்கு அன்னளவாக 10 லட்சத்துக்கு கிட்ட முடிஞ்சுது. இன்னும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு 25 லட்சம் தேவைப்படுகிறது. அந்த 25 லட்சத்தையும் நாங்கள் தனியாக ஒருவரிடமிருந்து இது பார்க்கையில் ஏன்னு சொன்னால் ஒரு சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லுவார்கள். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் சிலர் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் உங்கள்கிட்ட அந்த உதவிகளை எதிர்பார்க்குறோம். நீங்கள் உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு சிறிய சிறிய உதவிகளை செய்யுங்க. ஏன்னா நாங்கள் நிறைய காலம் வீடுகள் இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த நாங்கள் அது எங்களுக்கு ஒரு உறவால் தான் இந்த வீடு திட்டம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டது. அவர் தான் முன்னுக்கு நின்று வைக்க கொடுங்கோன்னு சொல்லி 10 லட்சம் உண்டாலும் கொடுங்கோன்னு சொல்லி அந்த உறவு தான் எங்களுக்கு இந்த வீடு திட்டத்தையும் எடுத்து தந்தேன். ஏனெண்டா இப்போ 10 லட்சம் என்றால் கோடி எடுக்கல இப்போத்தி இதில் ஏனெண்டா அதுக்கு கோடி இங்கே சரியான இது. ஏனென்றால் சில பேர் வெளிநாட்டு வசதியை வாய்ப்பான ஆட்கள் எல்லாம் இருக்கணும். வீட்டு திட்டத்தை காத்து கொண்டு 10 லட்சம் என்றாலும் எங்களுக்கு தந்தால் நாங்கள் காட்டுவோம். ஏண்டாவைக்கு உதவிகள் வெளிநாட்டிலேருந்து செய்வோம். அப்படியான இப்போ அது இந்த போட்டி மாதிரி தான் எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் 10 லட்சம் கிடைச்சது. அதுவும் அந்த உறவு இல்லையாண்டா அதுவும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது இன்னும் 2-3 வருஷத்துக்கு பிறகு தான் கிடைச்சிருக்கு. நாங்கள் தண்ணிக்க ஒழுக்க கிடந்து தான் சின்ன பிள்ளையோட படிக்க வைக்கலாம் இடங்கள் இல்லாமல் புலாவியை கஷ்டப்பட்டு நிலைமையில தான் நாங்கள் தண்ணம் கடைசியாக அவரும் கதைச்சா பிறகு பார்த்து தான் எங்களுக்கு இந்த வீட்டு திட்டம் ஓகே பண்ணினவே. இந்த வீட்டை நாங்கள் முடிக்கிறதுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்களுக்கு செய்யணும் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ என்னோட படித்த ஆக்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். என்னோட படித்த ஆக்கள் பல்கலைக்கழகத்தில் 4 வருடம் என்னோட பயணித்த நண்பர்கள் இருக்கிறீர்கள். நிறைய நண்பர்கள் இப்பொழுது என்னோட தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். பல நண்பர்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தொடர்புகள் இல்லாமல் இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் எனக்கு என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு எனக்கு இந்த உதவியை செய்ய வேணும்னு சொல்லி ஒரு தகவலாக நான் இந்த தகவலை தாரேன். மற்றது நாங்கள் இப்போ இவ கானுசா இப்போ ஆண்டு 8 படிக்கிறா. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிறா. இவர் ஆண்டு 7 படிக்கிறார் இங்கிலீஷ் மீடியம். இவர் 3ஆம் ஆண்டு படிக்கிறார். மற்றது என்னுடைய மனைவி நான். என்னுடைய குடும்பம் இந்த சிறிய குடும்பம்தான். இப்போ நான் டியூஷன் தான் கொடுக்குறேன். டியூஷன் கிடையாது. உங்களுக்கு தெரியும் தானே, டியூஷனால் பெரிய அளவு காசுகள். ஆனால் நாங்கள் குடும்பத்தை நாங்கள் ஓரளவு ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஆனால் மேலதிகமாக இப்படியான திட்டங்களை தருகின்ற போது அதை நாங்கள் அதை செய்யணும். சரியாக வாய்ப்புள்ள போதே தூட்டிக்கொள்ள வேணும். இப்போ என்னென்னு சொன்னால் வீடு முக்கியம் எல்லாருக்கும். வீடுன்றது முக்கியம். மற்ற நாங்கள் இந்த வீட்டுக்கு உண்மையில் நாங்கள் அனுபவித்த எங்களுக்கு தான் தெரியும். 4 இடத்துல சட்டி வச்சிருக்கிறோம். மழை ஒழுக்கு மாறி காலத்தில் மழை ஒழுக்கு. எங்கள்ட படுக்கைக்கு மேலே கூட மழை ஒழுக்கு. அதில் நாங்கள் மின்னிப்பை சீலையெல்லாம் போட்டு அதில் தான் அந்த தண்ணியை வடிய விட்டு அந்த மின்னிப்பைக்கு கீழே ஊற்றுப்பட்டால் ஒழும்பி இருக்கத்தான் வேணும். அப்படி ஒரு 100 வருஷம் கடந்த ஒரு வீடு தான் நாங்கள் இப்போ இருக்கிற வீடு. அம்மான்ற தகப்பன் கட்டின வீடு. 100 வருஷம் பழமையான வீடு. எனவே இப்போ நாங்கள் இந்த வீடெலாம் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு திட்டம் தந்திருக்குது. இந்த சரியான சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்துறதுக்காக உங்களுடைய உதவிகளை எதிர்பார்க்குறோம். நீங்கள் சிறு சிறு உதவிகளை செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். பெரிய அளவில் உதவிகளை நாங்கள் எதிர்பார்க்கல. சிறிய இப்போ சீட்டோ ஓடோ ஆரோரா ஒரு பொறுப்பெடுக்கலாம். அது என்ன எவ்வளோ முடியும். இப்போ நாங்கள் இந்த எஸ்டிமேட், அதாவது என்னென்னு சொல்கிறது, அந்த முன்மொழிவு, அதாவது நாங்கள் ஒரு 4 கட்டமாக இப்போ அத்திவாரம், மற்றது கட்டட வேலை, கோபிஷம், மற்றது முழுமைப்படுத்தல் என்று சொல்லி 4 கட்டங்களாக பிரித்து நாங்கள் ஒரு கேட்டகரியில் நாங்கள் அந்த மேசன்மார், தச்சர்மார், தச்சு வேலை செய்கிறாக்கள் மேசன்மாரை வச்சுக்கொண்டு ஒரு முன்மொழிவு ஒன்றை நாங்கள் இந்த காணொலியில் வெளியிடுறோம். இந்த முன்மொழிவுகளின் அடிப்படையில் நீங்கள் யாராவது சிலத்துக்கு பொறுப்பெடுக்கலாம். சிலர் ஊடு வாங்கி தரலாம், அல்லது சிலர் மரங்கள் வாங்கி தரலாம், சிலர் சீமேந்து வாங்கி தரலாம்,
சிலர் அரிகற்களை வாங்கி தரலாம், சிலர் கதவுகள் ஜன்னல்கள் அதில் வாங்கி தரலாம். அப்படி நான் இப்போ இன்னொன்று சொன்னால் பகுதியான உதவிகளை தான் கேட்குறேன். இந்த உதவிகளை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்த வீட்டை எங்களுடைய அந்த கனவில்லத்தை நாங்கள் கட்டி முடிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த காணொளியில் இருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.